ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஏன்னா ஒரு ஐஃபோனில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை அடபி ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறது எப்படி பட்ஜெட்டில் அடங்கணும். நான் பென்னியோட பெரிய ஃபேன். பென்னியோட சேனலில் எப்போ வீடியோ அப்லோட் ஆகணும்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பென்னியோட ஃபோட்டோ எடிட்டிங்காக இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பென்னி அப்லோட் பண்ண இந்த ஒரு வீடியோவுக்கு பட்ஜெட் போர்ட்ரேட் அப்படின்ற டைட்டில் வச்சுருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டேன். நான் இதை பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 ரீசன் இருக்கு. நம்பர் 1, நான் இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு ஐஃபோனோட விலை 1 lakhக்கும் அதிகமாக இருக்குது. நம்பர் 2, இந்த எடிட்டிங்கை பென்னி பிசியில் பண்ணியிருக்காரு. ஸோ பென்னியோட ஃபேனாக இருக்க எல்லாருக்கிட்டையும் பிசியோ லேப்டாப்போ இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்பர் 3, இந்த எடிட்டிங்க்கு பென்னி யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் அடோபி ஃபோட்டோஷாப். இந்த ஃபோட்டோஷாப்பை பிசிலையோ லேப்டாப்லையோ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அடோபி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் பென்னிக்கு ஃபேன் கிடையாது. ஸோ வேர்ல்டு வைடாக பென்னிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பென்னி தெரிஞ்சுக்கும். நான் யூஸ் பண்ணுற ரியல்மி 3 இந்த ஃபோனில் எடுத்த இந்த ஒரு ஃபோட்டோவை ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பிக்சார்ட் அண்ட் ஸ்னாப்சீட் ஆப் வச்சு இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் போர்ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க. பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணது 1:1 அப்படிங்கிற இந்த டிஃபால்ட்டான ரேஷியோவை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஷேப் டூலை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் கவர் பண்ணிவிட்டு அடுத்து எனக்கு வேணுன்ற கலரை நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரியான ஃபோட்டோ எடிட்டிங்க்கு பேக்ரவுண்ட் ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்குது. அதனால் எனக்கு வேணுன்ற மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஃபாக் எஃபெக்ட் உள்ள ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து அதை பிளெண்டிங் மோடில் போயிட்டு ஒவ்வொரு பிளெண்டிங் மோடாக சூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தேவைப்படுறது மல்டிபிள் இருக்கிறது நல்லா இருந்தது. அதனால் நான் ரிட்டன் மல்டிபிளை சூஸ் பண்ணிவிட்டு அதை வேணுன்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஷேப் டூலை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு தேவைப்படுற மாதிரியான கலர் அதில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த சர்க்கிளுக்கு நான் ஷேடோஸ் கொடுக்க போகிறேன். ஷேடோஸ்னால் பிளாக் ஷேடோ கிடையாது, அது இந்த சர்க்கிளோட கலர் என்ன கலரோ அதே கலரில் ஷேடோஸ் கொடுக்க போகிறேன். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டையும் 0ல் செட் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு கலரை சூஸ் பண்ணுறேன். கலர் அந்த சர்க்கிளோட சேம் கலரை நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிளர்ரையும் ஒப்பாசிட்டியும் +100ல் நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு தேவையான பேக்ரவுண்டை நான் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து மெயின் சப்ஜெக்டை உள்ளே ஆட் பண்ண போகிறேன். மெயின் சப்ஜெக்டை உள்ளே ஆட் பண்ணி எடுத்து வந்ததுக்கப்புறம் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து இதோட பேக்ரவுண்டை நான் எரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் எரேஸ் ஆனதுக்கப்புறம் நான் மேனுவல் எரேஸ் ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் இருக்கக்கூடிய டிஷர்ட்டை மட்டும் நான் எரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டிஷர்ட்டுக்கு பதிலாக நான் ஒரு ஹூடியை ஆட் பண்ண போகிறேன். இப்போது பிக்சார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஹூடி ஒன்று நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு ஹூடி டிஷர்ட்டை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி எடுத்து வந்துட்டு இந்த ஹூடியை இந்த கழுத்தோடு சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது மெயின் சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஹூடிக்கும் அந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் ஷேடோஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஷேடோஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜை சேவ் பண்ணிவிட்டு இதை இப்போ ஸ்னாப்சீட் உள்ள இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்னாப்சீட் உள்ள வந்ததும் மேலே இருக்க ஸ்டைல்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் பாப்ன்ற ஃபில்டரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தது இந்த மாதிரி 4 லேயர் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த 4 லேயரும் பாப்ன்ற ஃபில்டருக்கான லேயர் தான். இதை நம்ம 1 by 1 டியூன் பண்ணிக்கவும் முடியும், வேணுன்ற இடத்துல அப்ளை பண்ணிக்கவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் HDR ஃபில்டரை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை இப்போது மெயின் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். அடுத்ததாக டாப் இருக்க லேயரை செலக்ட் பண்ணி அதையும் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அப்ளை கொடுத்துக்கிறேன். இப்போ இமேஜ் கொஞ்சமாக நமக்கு ஷார்ப்னஸ் கிடச்சிருக்கு. அடுத்து எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே முக்கியமானது. இதில் நமக்கு இந்த மாதிரி ஹைலைட் தேவைப்படக்கூடிய இடத்துலலாம் ப்ரஷ்ஷோட வேல்யூவை +5 +10ல் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டார்க்னஸ் தேவைப்படக்கூடிய இடத்துலலாம் ப்ரஷ் வேல்யூவை -5 -10லையும் செலக்ட் பண்ணி ப்ரஷ் பண்ணணும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட இமேஜுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் போனஸாக ஒரு டூலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே டிஃப்ரென்ஸை பாருங்கள். இது பிஃபோர், இது ஆஃப்டர். மறுபடியும் எடிட் டூலை கிளிக் பண்ணி இந்த இமேஜுக்கு நான் கொஞ்சமாக விக்னேட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸ்னாப்சீடோட டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அடுத்ததாக டூலை கிளிக் பண்ணி ஒயிட் பேலன்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நான் டெம்பரேச்சரை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிள் எல்லோயிஷாக இருக்கிறதுனால ஒரு எல்லோ லைட் வர மாதிரியான ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு செட்டிங். அடுத்ததாக எடிட்டில் போயிட்டு கர்வ்ஸ் டூலை யூஸ் பண்ணி இப்போது இந்த இமேஜோட எக்ஸ்போசரை மட்டும் இந்த மாதிரி அதிகப்படுத்தி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ப்ரஷ் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இமேஜை நல்லா ஜூம் இன் பண்ணி இப்போது இதை 2 சைடு சின்லைன் மட்டும் ஹைலைட் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களே டிஃப்ரென்ஸை பாருங்கள். பிஃபோர் இது ஆஃப்டர். ஃபைனலாக டாட்ஜ் அண்ட் பர்ன்குள்ளே உள்ளே போயிட்டு ப்ரஷ் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு தேவைப்படுற இடத்துலலாம் ஹைலைட்டையும் ஷேடோஸையும் ரீடச்சப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்னாப்சீட் உள்ள வந்ததும் போனஸ்ன்னு சொன்னது இந்த ஒரு எடிட்டிங்கை பற்றி தான். இந்த ஹெட்ஃபோஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதில் இந்த டாட்டை கிளிக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதில் இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்மைலை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக சிரிக்காமல் இருக்க ஒரு முகத்தையும் சிரித்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஸ்னாப்சீட்டை பொறுத்தவரையும் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சைடில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாம் நம்ம 1 by 1 அலைன்மெண்ட் பண்ணிக்க மட்டும் முடியாது. அது நம்ம எந்த லேயர் ஓப்பனாக இருக்கோ அந்த லேயர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓவரால் நம்ம எடிட்டிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டிங் பட்ஜெட்டாக இல்லையான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.